अरे पूछा लंबाड़ी पत्ता बचावा क्या नया है हाँ। अच्छा ये कितना 10 रुपया ए 15 ए 20 ए दोरिंदी कन्पोन पोकिले काल पोगलामा पोकिले मनम पोगलामा काचे और 120 போடு என்ன அனுமாரே வீட பர்யா ஒரே నా పేరు అనుమార్ కాదు హనుమంత్ కోచ్ కాదు కన్న ఉంది రెండిచ్చి అక్కడ హౌస్ఫుల్ అయితే మనకేట వస్తుందిరా వస్తుంది సందులో 10 పైసా కూడా నొయ్య మాటందు டேய் காசே 120 போடு அட போயா என்னடா கோச்சுக்குற நீ கூட நீயும் தான் உன் கோண காலால தினம் அளவு எடுத்துக்கிட்டு வர்ற என்ன புண்ணியம் பூட்ட யார் திறக்கிறது திறக்கிறவன தான் காணாம போகிட்டேனே என்கிட்ட சகல வேலையும் கத்துக்கின்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டான் அது சரி வாய் உதாரே விட்டுக்கிட்டு இருந்தா தபரா எப்படியாச்சும் அந்த பைத்தியக்காரன ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டின்னு வந்து நான் இந்த வேலையை முடிக்கல நான் ஆம்பளை இல்ல இஸ்மாயிலே இஸ்மாயிலே கொடுத்த கரண திருப்பி கொடுக்கறவே ஆம்பளை நீ பொம்பளை பொம்பளை ரொம்ப நோது இஸ்மாயில விட்டு இஸ்மாயில இஸ்மாயில அது கடைசி காசு இஸ்மாயில கை செலவுக்கு வச்சிருந்தான் தபார் உன் காசுலாம் அன்னிக்கிட்ட சொல்லையா குடுத்து வச்சிருக்கேன் உங்க அன்னிக்கிட்டியா உங்க வீட்டு சட்டிப்பான்னு ரோட்ல கிடக்குதுடா வீட்டை காலி பண்ணி சொல்லி சேர்த்து ஆலங்கோல வந்துட்டா காலி பண்ண மாசம் 15000 ரூபாய் வாடகை கேக்குறான் வந்துட்டானா 4 வருஷமா டபாச்சின்னு இருந்தமே இன்னும் முடியாது காலி பண்ணே ஆகணும் இஸ்மாயில் கிட்ட மாமூல் இட்டு இருந்தா சேட் உள்ள ஓட்டுருவானா எனக்கு என்னடா சேட் கிட்ட மாமூல் வாங்கி உங்களே வெளியே मनोज मन्नी के சொல்லுங்க ए मनोज मन्नी 2 दिन के अंदर काट कुड़कले तो எல்லா சாமான் उठाकर बाहर फेंक दूंगा அவன் வந்து சாமான் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காரை தூக்கி போட்டுறேன் போங்கடி போங்க நானே தனியா சாவறேன் அம்மா அண்ணியா என்னாச்சு அண்ணியா இன்னும் என்ன நடக்கணும் எல்லாரும் தெருவுல நிக்கணும் விதி எழுதிட்டானா நம்ம தலையில இதான் தொழில் என்ன இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்கறானுங்க நமக்கு அதுக்கு வக்கில்லையே மாசம் 15000 நான் எங்க இருந்து கொடுப்பேன் இந்தாங்கடி போங்கடி போங்க எங்கயாவது போய் சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க என்ன விடுங்க நாங்க எங்கேயும் போகலமா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா அண்ணே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காக போராடுவேன் அண்ணே அடிக்காத அண்ணே போராடுற மோரக்கட்டை பாரு ரோசியா சேட்டு கிட்ட வேற மாதிரி பேசி பாத்தியா அட போயா அதெல்லாம் ஒண்ணும் பலிக்கல அவனுக்கு காசு ஒண்ணுதான் குறி என்ன திரும்பி கூட பார்க்கல ஐயோ கடவுளே எனக்கு இப்படி எல்லாம் ஏன்டா தண்டனை கொடுக்குறே புருஷனும் சரியில்லை உள்ளேயும் சரியில்லை நான் இருக்கிறேன் அண்ணே உனக்கு எனக்கு ஏதாவது ஐடியா வராதியா போ வேண்டாம் சாமி உன் ஐடியாவை கேட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியடா பாவி பாத்தியா இவ்வளவு நாள் நான் கொடுத்த ஐடியாவில தானே தொழில் ஜாம் ஜாமுன்னு நடந்துச்சு பதறாம யோசிப்பான் நமக்கு நம்ம வேலை நடக்கணும் கோவப்பட்டா நடக்குமா அண்ணியா ஒரு நல்ல ஐடியா சித்தப்ப யோசனை சரிதான் அப்புறம் அவன் சொல்ற மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துடலாம் நம்ம குணாவை அந்த மார்வாடி பார்ட்டி நம்பணுமே பார்ட்டிய பொத்தன மாதிரி கொண்டாந்து கையெழுத்து போட வச்சு வெளியில கொண்ட விட்டுடலாம் ஆமா குணா கையெழுத்து போடுமா போடுவான் 2 எழுத்து தான் போட்டுடலாம் டாக்டர் நீ அடிக்கடி குழப்பாத வக்கீல் கூட மூக்குல கை வைக்கிற ஐடியா அடிக்கடி வராது குணா மட்டும் கையெழுத்து போடட்டும் 5 வருஷம் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கேரண்டி ஆஸ்பத்திரியில அவனை வெளியில விடுவாங்களா விடுவாங்க டாக்டர் வந்தா விடுறாங்க ஆமா யாரு டாக்டர் நீதான் ஐயோ நானா அதுவும் சரிதான் குணா அழுக வந்தா அழுதுற அழுக வரதுக்கு தான் உனக்கு இந்த ஊசி போட்டிருக்கு குட் கூட்டிட்டு போங்க வா டேய் குணா அம்மா போயிட்டாளா பயப்படாதே பராசக்தி கூட இருக்கா அதான் முக்கியம் இந்த தாலி மந்திர தாலி அபிராமி சொல்லியிருக்கா வாங்கிட்டே ரை ரை உதல்றா உதல் நீ தள்ளுடா நீ தள்ளுடா உதல்றா என்னடா உதலு
முதல்ல தாலியை கொடுத்தாங்கடா. ஐயோ தமிழ் பைத்தியமா? டாக்டர் நன்ன காப்பாடண்டே. டாக்டர் சார், டாக்டர் சார் நன்ன காப்பாடண்டே. என்னது என்ன இது? தாலியை அவங்கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுக்கணும். குணா கிட்ட கொடுத்துடலாம். சரி சார். நமஸ்காரம். நமஸ்காரம். குணா, தாலி உங்ககிட்ட இருக்கு, கூடவே நானும் இருக்கேன், அபிராமியும் இருக்கா. மாங்கல்யம் தந்துனானே மவஜீவன ஹேதுனாம். கிட்டிமேளம் கிட்டிமேளம். குணா இறங்கு வா. பார்த்து வச்சுக்கோ. எல்லாருக்கும் தெலுங்குல சொல்லுங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மா போயிட்டாங்க. எப்போ? ஐயா ஆமா மாடு, எங்க அம்மா செத்துட்டாங்க. மாடு என்னடா மாடு கூட பேசுறியா? மனுஷங்களுக்கு என் துக்கம் புரியாது. குணா கண்ணு குட்டி என்னையா மாடு அம்மா செத்துட்டாங்க. சொல்லிடலாம். உள்ள பணம் தெரியுது, சும்மா பேசினுக்கிறியா? குணா கண்ணே உள்ள போய் பாரு, உனக்காக இன்னும் மேஜிக் வேலை பண்ணி வச்சிருக்கிறேன். ராகுணா బాగున్నావా? వెళ్ళు. குணா எப்படா வந்த? என்னடா ஆச்சு? டேய் என்ன ஆச்சு? ஏன் அழற? உனக்கு குணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, கிறுக்கு பயலே. அவன் ஒன்னும் சும்மா அழுவல. எல்லாருமா சேர்ந்து இவனை முழு பைத்தியமாவே ஆக்கிடுவீங்க. தபார், நீ செத்துட்டதா சொல்லி அவரை கூட்டிட்டு வந்திருப்பான். இப்படி எல்லாம் சொன்னா நான் கூட தான் அழுவேன். தபாரா ராஜா, அழாதராக்கண்ணா. அங்க அப்படி சொல்லலைன்னா உன்னை வெளியில விட்டுருக்க மாட்டாங்கடா. அதுக்காகத்தான் சும்மா உழுதுடா உழுதுடா. ஆமாப்பா, இத பாரு, நான் சாவ மாட்டேன். நான் சாகலடா, நான் சாவ மாட்டேன். சரி குணா வா வா. சாமி பிரசாதம், పడం పడం వచ్చావా? పెళ్లి చేసుకుందావా? నీకోసమే ఎదురు చూస్తున్నా స్వామి. குணா என்கிட்ட வர மாட்டியா? வா, நான் தான் அபிராமி. உனக்கா சதா போடி. எப்ப பார்த்தாலும் அதை கிண்டல் பண்றதா வேலை. இனிமே அதை சீன்ன. குணா ஏன் அழற? இப்போ என்ன ஆச்சு? அழுற ஊசி போட்டாங்க. அடிச்சி சுமாரே. இது பாரு குணா, உனக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கோம். ஆமாண்டா, இப்ப நீ குடும்ப தலைவன், பெரிய மனுஷன். நீ தான் அந்த வேலையை முடிக்கணும். என்ன வேலை? ரெண்டே எழுத்து தான். குணா 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 சொல்லக்கூடாது, எழுதணும். ఏంటి ఇంకెవరు చేస్తారు? నాన్న. ఇతను ఎవరు? இவன் தான் இங்க எல்லாம் என் புள்ள. வணக்கம். கை உள்ள போயிட்டு சித்தப்பாஜி பல்ல. మీరు పెట్టొచ్చుగా క్యాసెట్జీ. பெட்டர். அது எப்படி? இதுக்காகவே நான் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆஸ்பத்திரியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சேட்சி. இந்த உடம்புக்கு இந்த தொப்பை நொப்பி டூப்பு. இவங்க இப்படிதான் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்க, கல் மாதிரி. மனசு சரியில்லைன்னு இவங்களாம் தான் சொல்றாங்க. ஆனா எர்ரகெட்ட ஆஸ்பத்திரி டாக்டர் எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அம்மா கிள்ற அம்மா. எர்ரகெட்ட மென்டல் அசைலமா? தெரியுமா? எனக்கு குணமாயிடுச்சு. கையெழுத்து கூட போட கத்துக்கிட்டேன். போட்டு காட்டுமா? तुम लोग मेरे को बुद्धू समझते हैं क्या कि अपना एग्रीमेंट ले जाने को देंगे? मनोज मनी लूज पयन खड़ा करके ये मतलब बात लिया, सब जेल जाएगा. सब जेल वानांगा, सेंट्रल जेल தான் சாப்பாடு நல்லா இருக்கும். Shut up, all tenants. So we are not taking any action. 3 days, pay 15,000 or get out of here. क्या सेठ जी?
ये डंडी लोग मुझे सताने की कोशिश कर रही हैं। ए मनोन्मनी 3 days और गेट आउट। इल्ले पुलिस बनो। ज्यादा बहस नहीं करने का, चलो। अरे ये लोग क्या समझता है अपने आप को? ಕುಕ್ಕಟಲ್ಲೇ ಬೆಣ್ಣೆ ಬೆಚ್ಚಿ ಕುಡಿಕಿற மாதிரி சப் ஜெயிலா சென்ட்ரல் ஜெயிலா நொண்டி கழுத 4 பேர் எதிரில என் பிள்ளைய பைத்தியம் நான் சொல்ல வச்சேன். டேய் டேய் நில்லுடா. டேய் டேய் ஃப்ராட், எங்க அந்த ஃப்ராட்? அம்மா உனக்கு பயந்துட்டு சாமி ரூம்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்க, லபக்குன்னு பிடிச்சிரு. சிரிக்கிறியா? வெக்கமா இல்ல? இல்ல சிரிப்பு வருதே. வரும்டா வரும். என்னைக்கு உன்னை பெத்தனோ அன்னைக்கே என் பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போச்சு. நீ நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன், அவன் சொல்றதையும் கேட்க மாட்டேன், என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். உன் அழகுக்கு ஜிப்பா வேற. என்ன ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துற. எனக்கு ஒரு பேப்பர் கொடு, நான் 500 கையெழுத்து போடுறேன். ஐயோ உன் கையெழுத்து வேணா, ஒண்ணு வேண்டாம். அடிக்கிற ஏன் அடிக்கிற? போடா வெளிய போ. நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், உன்னை விட்டுட்டு போயிடுவேன். போடா. நான் நிஜமா போயிடுவேன். அபிராமி வந்ததும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். ஓரக்கட்டைக்கு என்னை ரோசி தவிர எவனா வருவா? போடா போ. வருவா மண்ணா கட்டி வருவா வருவா. என்ன கத்துற? வருவா கத்துற. வருவா ஓடு. ஆங்க பாரு. வருவா உன்னை அடிக்காம ரோட்ட பாரு. அது என் தப்புடா. உனக்கு நல்ல திமிரே போச்சுடா. ஓடவை என் கையை புடி. போடா போடு. போட்ட நான் கொன்னுடு. போடுறா. உங்க அப்பா என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு போயிட்டா, நீ என்ன கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு போடா. எங்க குடும்பத்துல யாருமே பைத்தியம் இல்ல, எல்லாம் உன் குடும்பத்துல. வருவா 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 வருவா. அபிராமி வருவா 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 வருவா. என்ன வருவான்னு சொல்ல. வருவா. அவ வராட்டி நான் இருக்கேன். நீ அபிராமி இல்லையே. நான் அபிராமி இல்ல, அபிராமி இல்ல, ரோசி. ஓ ரோசி வெறும் மனுஷி. ரோசி வேண்டாம். அபிராமி வருவா. என்ன இத சாப்பிடு. இத சாப்பிட்டா அபிராமி வருவாளா? முதல்ல தூக்கம் வரும். அபிராமி வருவா. நீ படு. தூக்கம் வரலையே. வரும், படு. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே. வரும், அதுவும் வரும். காத்தே வரல. வரும். அத போட்டா சத்தம் தான் வரும். வரும். வராது. வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் 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 வரும்.
வந்துட்டேன் வந்துட்டேன். அபிராமி அபிராமி பயந்துட்டியா? சண்டை பார்த்து பயப்படாத, அவங்கெல்லாம் தோத்துட்டாங்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான. நான் உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிரு. பூ மாதிரி தூக்கிட்டு போயிடுறேன். நான் ஒரு முட்டாள். முதல்லயே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். பயப்படாத, இங்க மலை தான் ஆபத்து, மனுஷங்க ஆபத்து கிடையாது. நல்லா இருக்குல்ல? கவலைப்படாத அபிராமி, பௌர்ணமி நெருங்கிடுச்சு. இனிமே கல்யாணம் தான், நம்மளை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. இங்கேயே குடும்பம் நடத்தலாம், இங்க எல்லாம் கிடைக்கும். இது ஏன் இடம்? கோயில், ஏன் குயில்? குயிலே குயிலே, கீழே ஒரு குருவியை கொண்டுட்டாங்க குயிலே. ஆமா, இந்த மனுஷங்கெல்லாம் சேர்ந்து அதான் இங்க வந்துட்டோம். இங்க இருக்க போறோம். ஆமா, எங்கயா போனோம்? பிரைவேட் ஆஸ்பத்திரி போங்க. பிரைவேட் ஆஸ்பத்திரி. பிரைவேட் ஆஸ்பத்திரியா? யோ, என்னையா ரத்தம்? ஏன் ரத்தம் தான்? பிரைவேட் ஆஸ்பத்திரி. யோ 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 யோ. அவருக்கு பால். குணா, கோவம் இல்ல என் மேல இல்ல? நான் உனக்கு செஞ்ச கொடுமைய வேற யாருக்காவது செஞ்சிருந்தா என்ன அடிச்ச கொண்டு இருப்பான். இத்தனை தப்பு நான் செஞ்சோம், நீ ஏன் என்ன? குணா, ஏன்? காதல். என்ன காதல் இது? என் பேர் கூட உனக்கு தெரியாது. தெரியும், அபிராமின்னு சொல்லுவேன். எனக்கு நீ அபிராமி. அபிராமி ரோஹிணிங்கிற பேரை விட நல்லாவே இருக்கு. யாரு ரோகிணி? ஒருத்தி பாவம். 8 வயசுல அவ அம்மா செத்துட்டாங்க. 10 வயசுல அவ எங்கேயோ ஹாஸ்டல்ல சேர்ந்தா. தானா படிச்சா. அவ அப்பாவுக்கு அவ மேல அக்கறையே இல்லை.
7 கோடியை 20 கோடி ஆக்கணுமே, அந்த கவலை மட்டும்தான் அவருக்கு. அப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு ரோஹிணிய யாருமே நேசிக்கல. ஆனா இந்த அபிராமிக்கு நீ இருக்க. யாருமே இல்லாத அந்த ரோஹிணி விட நீ காதலிக்கிற இந்த அபிராமி அப்சல்யூட்லி a lucky girl. அதிர்ஷ்டசாலி இல்ல? ஆமா. உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி உசுறு கொடுத்து நீ என்ன காப்பாத்தின? என்ன எதிர்பார்க்கிற? நான் வேணுமா? என் உடம்பு வேணுமா? அப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. வேற என்ன வேணும்? கல்யாணம். ஓகே, கட்டு. இப்போ இல்ல, பௌர்ணமியில தான் கட்டணும். உன் இஷ்டம். இனி நீ என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் எது சொன்னாலும் நான் கேட்பேன். வெளியே போன உடனே போலீஸ்க்கு சொல்லிடுவேணும்னு நீ பாக்குறியா? இல்ல, நீ நல்லவ. நான் நல்லவ இல்ல குணா. இங்க யாருமே நல்லவங்க இல்ல. நான், எங்க அப்பா, எங்க அம்மா, இந்த எஸ்கே யாருமே நல்லவங்க இல்ல, உன்னை தவிர. இங்க எல்லாருமே பைத்தியம் குணா. பண பைத்தியம், பொம்பளை பைத்தியம், இந்த உலகமே பைத்தியம். இதத்தான் நானும் சொன்னேன். என்ன பைத்தியம்ட்டாங்க? நீ பைத்தியமே இல்ல குணா. ஊருக்கு போன உடனே நீங்க தான்டா பைத்தியம், என் குணா பைத்தியம் இல்லைன்னு நான் காட்டுறேன். இதத்தான் எங்க டாக்டர் சொன்னாரு. குணா உனக்கு பைத்தியம் இல்லை, இந்த கணேசருக்கு தான் பைத்தியம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அவருக்கு லெட்டர் எழுதணும். நீ சொன்னதை அப்படியே எழுதணும். அதுக்கு முன்னாடி உனக்கு லெட்டர் எழுதணும். எழுது. என்ன எழுதுறது? லெட்டர். யாருக்கு? உனக்கு. எனக்கு? எனக்கு எழுத வராது, இப்பதான் கையெழுத்த போட கத்துக்கிட்டேன். எனக்கு நீ எழுதுற லெட்டரை நான் எழுதி எனக்கு படிச்சு காட்டிட்டு அப்புறம் நீ படி. I like it. சொல்லு. கண்மணி, அன்போட காதலன். நான் எழுதும் கடிதம், லெட்டர், கடிதாஸ்தி இல்ல, கடிதமே இருக்கட்டும்.